ரியூனியன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கை ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவன் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமா இருக்கணும், சிரிக்க கூட விட மாட்டாரு. சார் நீங்க சிரிச்சிட்டீங்க, மூசா சார் சிரிக்க கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டுல இருந்து வரும்போது சிரிக்காம தான் வரணும், அப்படி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப செட்டிலா பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம். Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. இன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னா இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று வந்து கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங் மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இப்போ உங்களுக்கு போகிறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக அந்த இதை கருப்பு சாமி பாருங்க. கருப்பு சாமி அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ். வதந்தி 1 வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி 2ஓட பார்ட் ஆகுது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. I always look forward to associating with them. So I'm truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you sir, it's been truly a special journey. Thanks to all the co-actors, thanks to Guha ma'am, Nanda sir, thanks to Sasikumar sir, thanks to the whole team of Vadanthi 2, Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadanthi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you ma'am. Sir, இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்க இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாச்சர்ஸ்ல படம் பண்ணிருந்தோம். அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் என்னைய மாதிரி ஃப்ரெஷ்ஷா வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாம ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளவு கைட் பண்ணீங்க. உங்க கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன், ஆனா என்னை அவ்வளவு அழகா காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சசி சார், சார் பேர் வந்து இதுல மூசா ராசா, உண்மையிலே எங்க எல்லாரையுமே ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடிச்ச கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் ஆண்ட்ரூ சார், சார் இவர் வந்து எனக்கு வதந்தி மூலமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸ்ல நான் பண்ணிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு எமோஷனல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலட்சுமி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களாலதான் நான் இன்னைக்கு நிக்கிறேன். வதந்தி சீசன் 2 தி மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி ஆகஸ்ட் 7 வருது. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்.
இந்த இதுல இந்த வதந்தியில நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ, 2 ஹீரோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அதான் மண்ணின் கீழே போட்டுருக்கோம். அது இவருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். சூப்பரா வருவேன். அந்த வீடியோல வந்துச்சு ஒண்ணு, நான் சாம்லாம் பாவம், சாம்லாம் கஷ்டப்பட்டு, சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சாரு. எங்க மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்லாம் போனாரு பாவம். அவர் நல்லா பாட்டு வருது, ஆட்டம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழிச்சு மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியா இருக்கு, அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இதுவரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. And Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலா நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்ல, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைம்ல இருந்து I badly wanted to work with you sir. ஏன்னா அது கேரளால ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட வைஃப் கேரக்டர். இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்கு. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. Adu August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannum nenikiren. And thanks to all the ADs, everyone, costume Saravan, nama DOP, music director. Thank you all and all the best to all of us. சுமையா கேரக்டர் இதை பத்தி சொல்லணும். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர். இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியா இருக்குன்னு யாரும் நடிக்கல. ஆனா இவங்க தான் நடிச்சாங்க. ஆனா 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கெல்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாம வந்து நடிச்சு 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமா இருந்தது. அது படம் அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியா நடிச்சதா இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டரா அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதுல வந்தது. அந்த கேரக்டராகவே சுமையாவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போனாங்க. ஏன்னா எங்க பொண்டாட்டிக்கு துவைச்சு கொடுக்குறீங்க, இந்த மூச்சாராசாக்கெல்லாம் வேலையிலையும் துவைச்சு கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு போல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பா. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதா இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது குத்த படம் கொலை படம், இது குடும்பத்திலையும் வீட்டோட உட்காந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது தேங்க்யூ. Thank you, sir. We're looking forward to that equation, ma'am. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadanthi season 2. First of all, thank you to Andrew sir. Because sir first varabodhu I actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's
like everybody said, they're the dream producers. எல்லாருக்கும் work பண்ணனும்னு ஆசை இருக்கும் because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she like some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure like you're okay, that you know things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. My entire supporting cast and team. So Shashi sir கூட நான் வந்து செகண்ட் டைம் ஒர்க் பண்றேன். கருடனுக்கு அப்புறம் this is the second time and I'm so incredibly happy that it happened. So yeah, I think everybody's put in their 200% in making Vadanthi, and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. Thank you, ma'am. Arjun, நீங்க சொல்லுங்க, what was your experience like being part of the mystery of money? Hi all, vanakkam. This is my first Tamil project, so I am a little bit excited, nervous. But same time I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar Gayatri, Saran ma'am, Shishuma sir, and again our director Andrew sir. Thank you so much sir for having me here because it's a great opportunity for me and I really mean it. Thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event, and thank you respected Plus Media for coming. I hope you people will support us the same way. Thank you our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much. Thank you very much. Pushkar sir, we may ask you one question, in fact Gayatri ma'am as well. When it comes to Vadanthi season 2, அதாவது almost 4 years அப்புறமா நம்ம ஒரு season 2 பார்க்கிறோம். So இந்த ஒரு கதையை கேட்ட உடனே almost 3 years அப்புறமா we are seeing this story come to life, or the season 2 come to life. So இந்த கதை தான் வதந்தியோட அடுத்த சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுது? ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்க சோம்பேறினா எங்களை மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப நேரம் எடுத்த அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாலாம் வருது. இது வந்து 3வது கதை. அதாவது அது ரெண்டு கூட ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷா அழிச்சிட்டு எழுதுங்க. ஸோ இன் தட் வே இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பரா வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதலாம்ல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்ல. தென் வி வெண்ட் இன்டு ஷூட். சூப்பர். அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடிச்சேன், அவ்வளவுதான். இப்படி இருக்கணும்னு சொன்னாரு. நம்ம அதை அவையா போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில 9 மணில இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்ப நைட்டு டெய்லி காலையில 9-12 மணி வந்துகிட்டே போற ஒருத்தன் கடைசி முஷாராசாவே மாறிடலாம். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனா எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கதானே இருந்துச்சு, இது இங்க வச்சது இல்லை அப்படின்னா இதுல நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில போயிட்டு வரணும்னா அதுலயே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்குள்ள இருந்து கண்டுபிடிப்பான். பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகா அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்ன ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாசம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கு 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இதை விட்டுட்டேன் இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் படிக்காதது அப்ப எனக்கு யார் என்ன குளாருன்னு எனக்கே தெரியல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்ப நான் உண்மையாவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ள அதுக்குள்ள இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங் இருந்தது. கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணதான் இந்த முஷாராசா. அப்படிதான் சொல்றேன். டைரக்டரா அவர் இன்ஜெக்ட் பண்ணதான்.
Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, we may ask you because sir சொன்ன மாதிரி season 1லயும் season 2லயும் இருக்கிற ஒரு commonality உங்களோட அந்த ராமர் கேரக்டர். So season 1ல நீங்க வந்து S.J. Surya sir கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. season 2ல சசிகுமார் sir கூட witnessing you or waiting to see you in action. அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லயும்? ரொம்ப டிஃபிகல்ட். இல்ல அவரு நடிப்பா இருக்கேன், சாந்தமான இருக்கேன், அவ்வளவுதான். என்ன எனக்கு மோர் தென் ஆக்டிங், ஒரு இயல்பா ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்ல கொடுக்கறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு பிரசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நாங்க வந்து இந்த கேரக்டர், இந்த ஸ்ரீராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால வந்து ஒரு மாடலேஷன் பண்ணலாம் அது இதுன்னு பண்ணி பேசினாரு. ஆனா இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்க சிரிப்பு காட்டினாலும் சிரிக்க கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. ஸோ S.J. சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளா இருக்கும். ஸோ இங்க வந்து சட்டிலான டெசிபிளா இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமா இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமா ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏன் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி என்ன ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு இட் வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you very much. And we missed one. Yes, sir. நீ பேசல இல்லை ப்ரோ, ரைட்? எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல இந்த மாதிரி ஒரு டீமோட அமையறது வந்து ஐ திங்க் ஐம் லக்கி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணது has given me so much learning and so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே hands on, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா co-artistum சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி and everybody made it so easy for us to get through this and I think it has come out so well. நீங்கெல்லாம் பார்க்கிறதுக்கு I am waiting. Thank you. Thank you ma'am. Thank you very much. And with that, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன். அந்த சைட்ல இருந்தே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு வர ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த சான்ஸ் கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேம்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னதா எனக்கு இப்ப நான் பண்ணிருக்கேன்னா அது ஃபுல்லா ஆண்ட்ரூ சார் எனக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து என்னை பண்ண வச்சிருக்காரு. அதனால ஆண்ட்ரூ சார் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வாழ்வார் சார் மொத்த செட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்துப்பாங்க. கௌதம் அண்ணா, கணேஷ் அண்ணா, ரூபின் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. thank you so much ladies and gentlemen. Yes sir. So இவரோட அப்பா சக்கரவர்த்தி வந்து எங்களோட ரொம்ப நாளா இருக்காரு. he is our unit production manager and part of our team. So அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதுல தான் டிஸ்கவர் பண்ணோம். இவங்க சின்ன பையன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்ல. So he is also actually part of the family itself. We can go ahead. Super. Thank you so much sir. And with that ladies and